குடித்து விட்டு செத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா? கொடுத்தது கள்ளச்சாராயம் குடிச்சதுக்கோ குடிச்சவனுக்கோ குடின்னு ஊக்கப்படுத்துறதுக்கோ கொடுக்கல. குடிச்சிட்டு செத்ததுக்கு அப்புறம் ரோட்ல நிக்கல அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். தாய் தகப்பனை இழந்த, வருமானத்திற்கான வாசலை இழந்த அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்படுது. ஏதோ குடிக்கிறவர்களுக்குலாம் நீங்க குடிங்க, குடிச்சிட்டு செத்த உடனே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி திட்டத்தோடு இல்லை. முதல்ல நான் இன்னொன்னு சொல்றேன், சீமானுக்கு இதையெல்லாம் பேசுவதற்கு அருகதையோ தகுதியோ முதல்ல தனிப்பட்ட முறையில் இருக்கணுங்க. ஒவ்வொரு மேடையில சீமான் நிற்கும் போதும், ஏன் ஒரு பிரஸ் மீட் நடத்தும் போதும் கூப்பிட்டு அந்த மிஷினை வச்சு செக் பண்ண சொல்லுங்க. திராணி இருந்தா ஒவ்வொரு முறையும் ஊதி தந்தால பேச சொல்லுங்க. உண்மையிலேயே அரசியல் பேசுவதாக இருந்தால் பேச வேண்டிய இடத்தில் எல்லா காலத்திலும் சீமான் சமமாக இருந்தார். ஜெயலலிதாவை எதிர்த்தார், எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்தார், இன்னைக்கு இவரை எதிர்க்கிறார், இந்த விஷயத்தை விமர்சிக்கிறாருன்னா நான் ஏத்துக்கிடுறேன். திமுகவை வீழ்த்துவது எனது கொள்கை நிலைப்பாடு. அதுக்காக நான் எந்த சாக்கடையோடையும் நான் சவகாசம் வச்சுக்கிடுவேன். இது ஒரு கொள்கை நிலைப்பாடா? கள் உண்ணாமை கல்லினால் வருகிற தீங்குகளை சொல்லுது இல்லையா, அதுதானே அறம். நீ சொல்றதா, நீ சொல்ற அறம் அதுதானே. அப்புறம் கள்ளு கடையை தரங்க, அது கேரளாவில் இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு, நீங்களே சொன்னீங்கன்னா என்ன பொருள்? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதில் பல்வேறு விஷயங்கள் அன்றாடம் வந்துகிட்டு இருக்குது. அரசு நடவடிக்கை எடுக்குது, விமர்சனம், சட்டமன்றத்தில் விவாதம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு விஷயம் மட்டும் ஒரு உறுத்தலாகவே இருந்துகிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இறந்து போன குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கியது, மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு 50,000 ரூபா கொடுத்தது, இறந்து போன குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் அவங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டு போடுறேன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு உயர்கல்வி வரைக்கும், கல்லூரி படிக்கிற வரைக்கும் கூட அரசு பொறுப்பெடுத்து நாங்கள் படிக்க வைக்கிறோம் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்தது. இது எல்லாமே ஒரு சர்ச்சையாகிட்டு இருக்குது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் எல்லாருமே, சாட்டை துறைமுகத்திலிருந்து எல்லாரும் பேசுகிறாங்க. குறிப்பாக சீமான் தொடர்ந்து ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே இதை சொல்கிறார். நீ எப்படி பணம் கொடுக்கலாம், 10 லட்சம் ரொம்ப காஸ்ட்லியான மரணமா, இது ரொம்ப புனிதமான சாவா, எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, இப்படி பேசுறது இருக்கு இல்லையா. இது ஒரு இளைஞர்கள்ட்ட ஒரு ஆமா, எதுக்கு ஏன் விட்டு காசு எடுத்து நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்க, இப்படி ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? புனிதமான சாவா அப்படிங்கிறதுக்கு எதிரான சாவு என்னது? ஈனச்சாவு. நம்ம வார்த்தைகள் புனித சாவுங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஈனச்சாவுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ சாகிற சாவுல எதுவும் புனிதம் ஈனம் அப்படின்னு ஒண்ணும் இல்லை. நாம அதை அணுகிற மெத்தட்ல தான் இருக்குது. தமிழ் தேசிய விடுதலைக்காக போராடி இறந்தவர்கள் புனித சாவு, இவர்கள் சாராயம் குடிச்சு செத்துட்டாங்க. இல்ல, அதுலயே நமக்கு இப்ப பல முரண்பாடுகள் இருக்குது. அதான் என்ன அப்படின்னா, புனித சாவுங்கிறது இப்போ அவர் என்னன்னா ஒரு லட்சிய நோக்கத்துக்காக சாவது, இந்த மாதிரி சாகுதுன்னு சொல்றீங்க இல்லையா. இந்த செத்த மக்கள் உழைக்கும் மக்கள், கஷ்டப்பட்டு கடினமாக இரவு பகல் பாராமல் உழைப்பவர்கள். எப்படி ஒரு கட்டட வேலை நடந்துட்டு இருக்கு, இடிஞ்சு விழுந்து ஒருத்தன் செத்து போறானோ, அதே மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட். இந்த ஆக்சிடென்ட் ஒரு மேன்மேடு ஆக்சிடென்ட், ஒரு திட்டமிட்டப்பட்டது. எப்படி ஒரு கட்டடம் கட்டுறவன் அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்துச்சுன்னா, இங்கே கூட நம்ம ஓஎம்ஆர் பக்கத்தில் அங்கே இடிஞ்சு விழுந்துச்சு, அதற்கும் இழப்பீடு கொடுக்கும். இழப்பீடு எதற்கும் கொடுக்கப்படாமல் இல்லவே இல்லை. நீங்கள் சுனாமி வந்துச்சு, இழப்பீடு கொடுக்கப்பட்டுச்சு, போட்டெல்லாம் திருப்பி வாங்கி. ஆனால் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கல. இப்போ ஒரு பேரிடர் வருது, மழை பெய்யுது, வீடு இழந்திருக்கிறாங்க, மாடு இழந்திருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுக்குறீங்க. ஆனால் இதுக்கு மட்டும் 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்களேன்னு. எல்லா பேரிடருக்கும் இழப்பீடு கொடுக்கப்படுகிறது. பேரிடரின் தன்மை எவ்வளவு பெரியதுங்கிறத பொறுத்து லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்க நம்மளால் கொடுக்க முடிந்த அளவுன்னு ஒண்ணு இருக்குது. அதை எத்தனை பேருக்கு பகிர்ந்து அளிக்க முடியுங்கிற எல்கையிலிருந்து தான் அவங்க அதை கொடுக்குறாங்க. 10,000 கோடி ரூபாய்க்கு மேல கேட்டாங்க எங்க ஒன்றிய அரசுகிட்ட, கொடுக்கலையே. ஒன்றிய அரசு கொடுத்துச்சுன்னா இவங்க திருப்பி கொடுக்கறது தயார் தான். ஆனாலும் கூட தங்களால் முடிந்த அளவிற்கு திருப்பி இழப்பீடுங்கிறத தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சமீபத்தில் வந்த புயல்ல இருந்து அதற்கு முன்பைய ஒக்கி புயல், எல்லா புயலுக்கும் இழப்பீடு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லையில் ராணுவ வீரர்கள் நிற்கிறாங்க, அவர்கள் இறந்து போனா நீங்க ஏதாவது கொடுக்குறீங்களா?
அவனா நாட்டுக்காக பாடுபட்டுக்கிறான், தியாக சாவு செத்துருக்கிறான், அவனை நீ கொடுத்துருக்கீங்களா? இல்ல புல்வாமா தாக்குதல்ல 40 பேர் செத்து போறாங்க. அதாவது இந்த மாதிரி சாகுற சாவு இருக்கு இல்லையா, அதாவது ஆக்சிடென்டல் டெத், அந்த எல்லையில சாகுறவங்களுக்கு ஒன்றிய அரசே 30 லட்சம் ரூபாய் கொடுக்குது. ஒன்றிய அரசின் இதுல இருந்தே அதுக்கு போக அவங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதி கொடுக்கப்படுகிறது. இந்த மாநில அரசு 10 லட்சம் கொடுக்குது. மொத்தமா சேர்த்து எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அந்த 40 பேருக்கும் கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் மேரிக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பணம் யாருக்கும் கொடுக்காமலாம் இல்லை, கொடுக்குறாங்க. நீங்க கம்பாரிசன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அதுவும் குறிப்பா சீமானுக்கு இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க குடித்து விட்டு செத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா, இதுதான் கேள்வி. அவர் என்ன சொல்ற, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்க கொடுத்தது கள்ளச்சாராயம் குடிக்கிறதுக்கோ குடிச்சவனுக்கோ குடின்னு ஊக்கப்படுத்துறதுக்கோ கொடுக்கல. குடிச்சிட்டு செத்ததுக்கு அப்புறம் ரோட்ல நிக்கல அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். நீங்க ஒண்ணும் இல்லைங்க, ஒரு குடும்பம் அம்மாவும் குடிச்சிருக்காங்க, அப்பாவும் குடிச்சிருக்காரு. அப்பா ஒரு கை இல்லாத அவர் பெயிண்டர், அந்த ஒத்த கையிலேயே பெயிண்ட் அடிச்சு குடும்பம் நடத்துனாங்க. இந்த அம்மா சித்தாள் வேலைக்கு போறது, விடிய விடிய மண்ணு பொருட்களை கல்லு கட்டின்னு தூக்குற ஒரு கூலி தொழிலாளி. இப்போ இந்த வலி தாங்க முடியாம நைட்டு வந்தாச்சு அப்படின்னு சொன்னா சாப்பாடுக்கு பழம் முடிச்சுட்டு இந்த குடிக்கிறதுங்கிற ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க. மிக குறைந்த விலையில கிடைச்சிருக்குது. அதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கலெக்டர்ல இருந்து, வருவாய்த்துறையில இருந்து, போலீஸ்காரங்கள்ல இருந்து எல்லாரும் அனுமதித்து நடத்தி இருக்கிறார்கள். அப்படிங்கிறதெல்லாம் சிக்கல் இருக்குது. அதை அரசு நடவடிக்கை எடுக்கணும். அதுல நாம எந்த மாற்று கருத்துன்னு சொல்லலாம். ஆனா இறந்து போனது அந்த குடும்பத்துல 2 பேர் இறந்திருக்காங்க. ஆனா அந்த அது போக 3 குழந்தைகள் இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு யாரு பொறுப்பேற்பா? அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை என்னவாகும்? அதுக்கு அரசு பொறுப்பே இல்லையா? அல்லது அரசு இன்னும் சொல்வதா இருந்தா, இந்த பிரச்சனையில் நாங்கள் கவனம் இல்லாமல் இருந்து விட்டோம், இந்த பிரச்சனைகளால் நடந்திருக்கிறது, இதை நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம்னு சொல்வதில் என்ன பிரச்சனை? சீமானை பொறுத்தவரை கேட்கிறேன், சீமான் போகிற போக்குல அப்படி போறாரு. செம்மரம் கடத்தி செத்து போனா அவனுக்கு என்ன கொடுத்த? ஆந்திராவில் தமிழர்கள் 20 தமிழர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். சந்திரபாபு நாயுடு ஆட்சி இருக்கும்போது. அப்போ அவங்ககிட்ட இருந்து இழப்பீடு வாங்கி கொடுத்தீங்களா நீங்க? செம்மரம் கடத்தி இறந்து போனது சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலங்கிறீங்களா? அப்ப இங்க யார் ஆட்சி காலத்துல இருந்தா? உங்க சித்தப்பா இருந்தாரு. எங்க சித்தப்பா சுத்த தமிழர் அப்படின்னு மாறுதட்டுற இல்லையா? உன் சித்தப்பா கொடுத்துருக்கணும். கொடுக்கறது ரெண்டாவதுங்க. இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் காரணம்னு பொறுப்பே இருக்கிறது இருக்குல்ல, அதுல இருந்து தான் கொடுக்குறாங்க. செத்து போன நபர்களுக்கு உங்க சித்தப்பா கொடுத்தாரா? 13 பேர் செத்து போனாங்க. குருவியை சுடுற மாதிரி வாயிலே சுட்டாங்க பாயிண்ட் வச்சு. யாரு? ஒரு தனியார் முதலாளிக்கு காவல் காத்தது அரசு. அப்போ உங்க சித்தப்பா என்ன சொன்னாரு? எடப்பாடி, நான் டிவியை பார்த்து தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறாரு. ஸ்டாலின் அப்படி எங்கேயுமே சொல்லலையே. இங்கே ஒரு அதிகாரிகளினுடைய முறைகேடு நடந்திருக்குது. உடனேயே பணியிடம் மாறுதல், உடனேயே அவர்களை சஸ்பெண்ட் பண்றது, உடனேயே பணி நீக்கம் பண்ணுவது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. சிபிசிஐடி விசாரணை நடக்குது. தொடர்ந்து எத்தனை பேரில் எங்கெங்க கொண்டு வந்தாங்க போனாங்கன்னு எல்லாத்தையும் டிட்டோவா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்போ இறந்து போன குடும்பத்துக்கு, இழந்த தாய் தகப்பனை இழந்த, வருமானத்திற்கான வாசலை இழந்த அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்படுது. ஏதோ குடிக்கிறவர்களுக்குலாம் நீங்க குடிங்க, குடிச்சிட்டு செத்த உடனே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி திட்டத்தோடு இல்லை. இப்ப இந்த மாதிரி பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா டாஸ்மாக்ல சரக்கு அடிச்சவங்க கூட அங்க போய் படுத்துக்கிறான். முதல்ல நான் இன்னொன்னு சொல்றேன், சீமானுக்கு இதையெல்லாம் பேசுவதற்கு அருகதையோ தகுதியோ முதல்ல தனிப்பட்ட முறையில் இருக்கணுங்க. குடிக்க கூடாதுன்னு நான் பேசுறேன்னா, நான் குடிக்கல, நான் பேசுறேன். ஆனா சீமான் சரக்கடிக்காமல் ஏறிய மேடை ஒன்று உண்டா? இந்த ரோட்ல வர்ற போலீஸ்காரங்களும் ஒரு இதை வச்சுட்டு வாயில ஊத சொல்றாங்கல்ல, ஒவ்வொரு சீமானுடைய தம்பியும் ஒவ்வொரு மேடையில சீமான் நிற்கும் போதும், ஏன் ஒரு பிரஸ் மீட் நடத்தும் போதும் கூப்பிட்டு அந்த மிஷினை வச்சு செக் பண்ண சொல்லுங்க. திராணி இருந்தா ஒவ்வொரு முறையும் ஊதிட்டு அந்த ஆளை பேச சொல்லுங்க. கூட்டத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும் போதே மயங்கி விழுறாருங்க. சரக்கு ஓவர் போதையாயி தவறு செய்த அரசு கொடுக்குது, அவ்வளவுதான். குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறது. ஏன் பணத்தை ஓம் பணத்தை யார் எடுத்தா? ஓம் பணத்தை யார் எடுத்தா? நான் என்ன சொல்றேன், சமூக நல திட்டங்கள்ங்கிறது என்ன அப்படின்னா, சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, சமூகத்தில் நடக்கக்கூடிய பேரிடர்களுக்கு எல்லாத்துக்கும் தான் கொடுக்காங்க. இப்ப மழை வெள்ளம் வந்தது, 5000 ரூபாய் எல்லாருக்கும் போட்டு விட்டோம்ல. முதல்ல தனிப்பட்ட முறையில் சீமான் வீட்டு பாக்கெட்ல இருந்து எடுக்கல, எல்லோருடைய பணமும் தான் பேரிடர் வரும்போது கொடுக்கப்படுது. ஆனா ஒன்றிய அரசு என்ன சொன்னுச்சு? 900 கோடி ரூபாய் ஏற்கனவே நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொன்னார். அதாவது பொறுப்பற்ற முறையில் பேசியது அவர்கள். அதையெல்லாம் திருப்பி பேச மாட்டீங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் அவ்வளவு சாராய மரணங்கள் நடந்துச்சு.
அதை பற்றி ஒரு வார்த்தை, உங்க சித்தப்பா ஆட்சி காலத்துல நடந்த பிரச்சனைகள் பத்தி ஒரு நாள் வாய் திறந்திருப்பியா? ஜெயலலிதா ஆட்சி காலத்துல எவ்வளவு டாஸ்மார்க் இதே குடிச்சிட்டே செத்து போனாங்க. ஏன்னா தரமற்ற மது பிரச்சனைகள் பயங்கரமா வெடித்த காலகட்டத்தில் பெரிய போராட்டங்கள் அழிவிடை தாங்கில போட்டு உடைச்சாங்க, மக்களே உடைச்சாங்க. அந்த அளவிற்கு இந்த மது பெரிய பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா குடிக்கிறான் சாகுறான், அந்த அளவிற்கு டாக்ஸிக்கான இதை கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, அந்த நேரத்துல ஏன் நாம் தமிழர் போராடல? அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணீங்க? அந்த நேரத்துல ஜெயலலிதாவை பாதுகாக்கிற வேலையை செய்தீர்கள். அவரை பிரதமராக்கும், மோடியா லேடியான்னு கேட்டப்போ லேடியின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு வேலை செய்தார் சீமான். அப்ப அவருக்கு இனம் தெரியாது, அவருடைய இது தெரியாது, எதுவுமே தெரியாது. ஜெயலலிதா என்ன இதுன்னு தெரியாது, அவர் கர்நாடகக்காரங்க தெரியாது. அவர் ஆட்சி காலத்துல தமிழர் தான் ஆளர்னு சொல்லல, நீ அப்பம் பேசணும்ல, அப்பம் பேசல. அதே மாதிரி குடியை பற்றி இவ்வளவு வியாக்கியானம் பேசுறல, அன்னைக்கு பேசியிருக்கணும்ல, அப்பம் பேசல. அப்ப நீ என்ன பேசிட்டு இருந்த? ஈழத்தை காக்க வந்த தாயின்னு பேசின, ஈழத்தாயின்னு பேசின. அப்போ தானும் ஒழுக்கம் கிடையாது. தான் உண்மையிலேயே அரசியல் பேசுவதாக இருந்தால் பேச வேண்டிய இடத்தில் எல்லா காலத்திலும் சீமான் சமமாக இருந்தார். ஜெயலலிதாவை எதிர்த்தார், எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்தார், இன்னைக்கு இவரை எதிர்க்கிறார், இந்த விஷயத்தை விமர்சிக்கிறாருன்னா நான் ஏத்துக்கிடுறேன். கொள்கை ரீதியாக காங்கிரஸையும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அவர் ஜெயலலிதாவை ஆதரிச்சு 2011 பிரச்சாரம் பண்ணார், 2009 பிரச்சாரம் பண்ணார், 2014 பிரச்சாரம். அதனாலதான் எலெக்ஷன்ல நிக்காம கூட இருந்தாங்க. இப்ப நாம அது ஒரு கொள்கை நிலைப்பாடு தானே. என்னங்க கொள்கை நிலைப்பாடு? திமுகவை வீழ்த்துவது எனது கொள்கை நிலைப்பாடு. அதுக்காக நான் எந்த சாக்கடையோடையும் நான் சவகாசம் வச்சுக்கிடுவேன். இது ஒரு கொள்கை நிலைப்பாடா? திமுக எந்த அடிப்படையில் தவறான இருக்குது அதை நீ சுட்டிக்காட்டு. ஆட்சி யார் கையில இருந்துச்சு? இன்னைக்கு நீ எதுக்காக திமுக எதிர்க்கிற? அது ஆட்சியில் இருக்குது. போன முறை எதிர்க்கு திமுக எதிர்த்த, அதான் கேள்வி. எதிர்கட்சியா இருந்தது, அது எதிர்கட்சி. அதான் கேட்கிறேன், எதிர்கட்சியா இருக்கிற ஒரு கட்சி அதன் கையிலேயா வலு இருக்குது? ஜெயலலிதா கையில் முழு வலுவும் இருந்துச்சு. ஊத்தி கொடுத்த உத்தமின்னு பாட்டு போட்டாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு சாராயத்தை விற்க வேண்டும் டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சுங்க. அதாவது அரசு சாராயம் விற்கிறது இல்ல விஷயம், இதை குடிக்காதீர்கள்னு விளம்பரம் பண்ணி அதை தடை செய்வதற்கு, அதாவது மக்களோட கன்சப்ஷனை குறைப்பதற்கு விளம்பரங்கள், அதற்காக முன்னெடுப்புகள் செய்வதும் அரசோட வேலை தான். அதைத்தான் இன்னைக்கு நீங்க மதுவிலக்கு பிரிவு எல்லாம் வேலை செய்யுது. ஆனா அப்படிப்பட்ட எந்த வேலையும் செய்யாம இந்த தீபாவளிக்கு இவ்வளவு விற்கணும்னு டார்கெட் வைத்து வித்தது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். 600 கோடி ரூபாய் சேல்ஸ் அப்படின்னு பத்திரிகையில விளம்பரம் வரும். இந்த பகுதி கலெக்டர் கொடுத்தாருன்னு சொல்லி கலெக்ஷன் வாங்கிக்கிட்டாரு ஜெயலலிதா. அப்படி நடந்தது. அப்பெல்லாம் நீங்க நவதுவாரத்தையும் மூடிட்டு இருந்தீங்க. இன்றைக்கு உங்களுக்கு பொங்குது. இல்ல அதை கொச்சப்படுத்த முடியுமா? தமிழ் சமூகம் ஒரு அறம் சார்ந்த சமூகம், அந்த சமூகம் இந்த மாதிரி குடியால் சீரழிந்து விட்டதுங்கிற ஒரு வருத்தத்துல பேசுறாரு. இல்ல, அறம் சார்ந்த சமூகம், சமூகம்ங்கிறது எல்லா சமூகத்துக்கும் மனசாட்சி உண்டு, அறம் உண்டு. இன்னும் கூடுதலா சொல்றேன், மனிதர்கள் வளர்ச்சி அடைய, பொருளாதார வளர்ச்சி அடைய இன்னும் கூடுதல் அறம் இருக்கும். ஸ்காட்லாந்துல கடையில ஆளே இருக்காது. போனீங்கன்னா சிறு கடைகள் இந்த மாதிரி கிராமப்புறங்கள்ல இருக்குது. பொருட்கள் அங்கங்க இருக்கும், விலை எழுதி இருக்கும், உண்டிகள் இருக்கும். பொருளை எடுத்துட்டு காசை போட்டு வரான். அவனை விடவா நம்ம பெரிய அறம் உள்ளவன்? நாம ஊர்ல அப்படி ஒரு கடையை வைக்க முடியுமா? அப்ப அறமற்றவர்கள் யாரையும் பேசாதீங்க. தமிழ் சமூகத்துக்கு இருக்கிற மாதிரியே எல்லா அறமும் பிறருக்கும் உண்டு. ஆனா தமிழ் சமூகத்துல கல் இருக்கு. கல் உண்ணாமை பாடிய ஒரு சமூகம் இல்லையா? கல் உண்ணாமைன்னு பாடுறாரு திருவள்ளுவர். அதே திருவள்ளுவர் கல் உண்ணாமைன்னு பாடின அதே திருவள்ளுவர் 1090வது குறள்ல பாடுறார். தகையணங்குறுத்து உறுத்தல்ங்கிற அந்த காதல் பற்றிய அதிகாரத்துல பாடுறாரு. உண்டார்கண் அல்லது அடுனரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் என்று. அதோட பொருள் என்ன? குடிச்சவனுக்கு தான், அந்த கல் குடிச்சவனுக்கு தான் சந்தோஷம். ஆனா உன்னைய பார்த்தாலே எனக்கு போதை ஏறுது, உன்னை பார்த்தாலே எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றாரு. கம்பேர் பண்ணி சொல்றாரு. ஆமா, கல்லை அருந்தாமல் இந்த கம்பாரிசனை முதல்ல செஞ்சிருக்க முடியுமா? 10 குறள் நீங்க கல் குடிக்க வேண்டாம்னு பேசிட்டு பின்னாடி 1000க்கு அப்புறம் பின்னாடி வருகிற குறள்கள்ல ஒரு பெண்ணை வர்ணிக்கும் போது நீ பார்த்தாலே போதை ஏறுது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா கல், அது எக்ஸாக்டா கல்லை சொல்லியே சொல்றாரு. திருக்குறள்ங்கிறது அற இலக்கியம். பின்னாடி உள்ள சங்க இலக்கியத்து 10 பாட்டு 8 தொகை எல்லா நூல்கள்லையுமே ரைஸ் பீர்ல இருந்து எல்லா இதுமே இருந்திருக்கு. கல் இருந்திருக்கு, இது அரிசியிலிருந்து எடுக்கக்கூடிய சுண்டக்கஞ்சி இருந்திருக்குது, எல்லாவற்றை பற்றியும் பாடல்கள் இருக்குது. இப்ப எதையும் தமிழர்கள் குடிக்கவே இல்லை, ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக இருந்தார்கள் கிடையாது. பரத்தையுமே இருந்திருக்குங்க.
ப்ராஸ்டியூஷனை பொது ஒழுக்கமாவே பாடியிருக்காங்க சங்க இலக்கியத்துல. இதுக்குள்ளெல்லாம் போனோம்னா இதான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம ஒரு சமூகத்துல வாழ்றோம், இந்த சமூகத்துக்கு எது தேவை அப்படின்னு பேசுறமே தவிர. இப்ப நீங்க கல்லு பத்தி சொல்றீங்க இல்லையா, கல்லு கடையை திறக்க வேண்டியதுதானே, ஏன் சாராய கடையை வந்து? இப்ப அதுதான் கேள்வி. இப்ப நீங்க வந்து கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குதுன்னு இப்போ கள் உண்ணாமைங்கிறது அறமா இருந்தா சீமான் எந்த அறத்தை இப்போ போதிக்கிறார்? ஒரே பேச்சு பேசுறாரு இல்லையா? நான் பேசுறது வந்து சமூகத்துல உள்ள பிரச்சனையை எப்படி அணுகுவதுங்கிறதுல உள்ள டாக்டிக்ஸை நான் பேசிட்டு இருக்கிறேன். சீமான் என்ன சொல்றாரு? கள்ளு கடையை திறங்க, எங்கள் சமூகம் அறமான சமூகம்னு சொல்றாரு. அறம் பாடிய திருக்குறள்ல கள் உண்ணாமைங்கிறது ஒரு அதிகாரம், ஒரு பாட்டுங்கிறது எக்ஸப்ஷனல். ஒரு அதிகாரம் இருக்கு இல்லையா? கள் உண்ணாமை, கள்ளினால் வருகிற தீங்குகளை சொல்லுது இல்லையா? அதுதானே அறம். நீ சொல்றதா? நீ சொல்ற அறம் அதுதானே. அப்புறம் கள்ளு கடையை தரங்க, அது வந்து கேரளாவில் இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு, நீங்களே சொன்னீங்கன்னா என்ன பொருள்? விலை அதிகமா இருக்குதுங்கிறதுனாலதான் டாஸ்மாக் சரக்கு வாங்க முடியல. இது வந்து 60 ரூபா 50 ரூபாய் கிடைக்குது. அப்ப ஒரு டாஸ்மாக் போனோம்னா ஒரு ஆஃப் வாங்கினாலே 200 ரூபா 300 ரூபா ஆயிருது. இதுன்னா ஒரு 60 ரூபா 70 ரூபா கிடைக்குது, வீட்டுக்கு ஒரு 100 200 கொடுக்கலாம், அதுக்காக அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. கள்ளு குடுக்கலாமா, சாராயம் குடிக்கலாமா, அல்லது வீட்டிலே காய்ச்சி குடிக்கலாமா, இதையெல்லாம் வந்து அந்தந்த சமூகமும் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசு செட்டப்பும் செயல் வேண்டியது. அது வந்து ஒரு திட்டமா செய்ய வேண்டியது. இப்ப அரசுக்குமே தெளிவான திட்டங்கள்லாம் இல்லைங்க. இதே திமுக இப்ப இதே சீமான் சொல்றாப்புல இல்லையா, 2006 நாங்க வந்த உடனே மதுக்கடைகள்லாம் மூடுவோம்னு சொன்னாங்க. சொல்லி அடுத்த திமுக ஜெயிக்கல. அப்ப அதன் பொருள் என்ன? மக்களே வந்து கள்ளுக்கடை எங்க மூடிடுவாங்களோ கடையை, டாஸ்மார்க்க அப்படிங்கிற அந்த அச்சத்துல அவங்க இவர்களுக்கு ஓட்டு போடல. எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க. நான் வந்தா மூடுறேன்னு சொல்றேன், எனக்கு நீங்க ஓட்டு போடல. அப்ப அதன் பொருள் என்ன? மக்களுக்கு அந்த மாதிரியான இது எங்களுக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்றாங்க. அப்போ திமுகவே ஒரு ஐடியல் ஸ்டேட் இருக்கு இல்லையா, கள் இல்லாத தமிழகம் அல்லது சாராயம் போதை இல்லாத ஒரு தமிழகம், இதெல்லாம் நம்மளுடைய ஐடியல்ல இருக்கிறது. உலகம் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இல்லை. அப்படி அமல்படுத்திய இடங்களில் எல்லாம் கள்ளச்சாராயம் இருக்கிறது. குஜராத்ல இன்னைக்கு வந்து நீங்க கள்ளச்சாராய சாவுகளும் கள்ளச்சாராயமும் அதிகம். நடைமுறை வெளியில வந்து சாராயம் பாக்குறாங்க, புதுவுல வச்சு விற்கிறாங்க, பானையில வச்சுக்கிட்டு புதுவுல வச்சு வித்துட்டு இருக்காங்க. அப்போ மேலோட்டமாக வந்து சரக்கு வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வித்து கொண்டிருப்பதைத்தான் ஒரு பழக்கமாக ஒவ்வொரு இடமும் இருக்குது. ஆனா அவர் ஒண்ணு சொல்றாரு இல்லையா, காமராஜர் ஆட்சியில வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராயம் இருந்ததா, கக்கன் ஒரு பக்தவச்சலம் ஆட்சியில இருந்ததா, ராஜாஜி ஆட்சியில இருந்ததா, அப்போ திமுக வந்த பிறகுதான் அந்த மாதிரி சாராய கடை. 1921 பெரியார் கள்ளுக்கடை மறியலை நடத்துறாரு. காந்தியோட கொள்கைப்படி கள்ளுக்கடை மறியலை நடத்துறாரு. வெறுமனே மறியல் நடத்தினது மட்டும் இல்ல, 500 தென்னை மரங்களை வெட்டினார். அவருக்கு பின்னாடி சொல்றாரு, நான் எவ்வளவு மோசம் பண்ணிட்டேன் தெரியுமா, எவ்வளவு முட்டாளா இருந்தேன் தெரியுமா, இந்த காந்தி சொன்னாருன்னு சொல்லி வீட்டுல இருந்த தென்னம்பரத்தெல்லாம் வெட்டினேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே விமர்சிக்கிறார். ஏன் அப்படின்னா, இவங்க யாரா இருந்தாலும், எந்த ஆட்சி காலமா இருந்தாலும் பூரண மதுவிலக்குலாம் ஒண்ணு கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க லைசன்ஸ் கொடுப்பாங்க, பணக்காரர்கள் வாங்கிக்கலாம். அப்ப அதன் பொருள் என்னன்னா, குடிக்கிறதுக்கு லைசன்ஸ் உண்டு, பணக்காரர்கள் குடித்துக் கொள்ளலாம். இப்ப இதே காமராஜர் ஆட்சி காலத்துலதான் கண்ணதாசன் வாழ்ந்திருக்கு. போதையை பத்தி நிறைய எழுதுறாரு அவரு. கண்ணதாசன் முழுக்க முழுக்க போதைக்குள்ளே முங்கி வாழ்றாரு. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு. பாலியல் ஒழுக்கமும் கிடையாது, இந்த குடியிலையும் ஒழுக்கம் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட கண்ணதாசன் நாம கவிதைக்காக இல்ல, ரொமான்டிசைஸ் பண்றோம். கவிஞர்னா அப்படிதான் இருப்பாரு, சரக்கு அடிப்பாரு, பொண்ணுங்களோட போவாரு. ஆனா அவருக்கு மட்டும் போதை மாத்திரை கிடைக்குது, அவருக்கு மட்டும் இன்ஜெக்ஷன் கிடைச்சிருக்குது, அவருக்கு மட்டும் சாராயம் கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். ஒண்ணு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும், இன்னொன்னு அந்த காலகட்டத்தில் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு, வசதி வாய்த்தவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, ஏழை மக்களுக்கு கிடைக்கல. பெரியார் இதை அனுபவத்துல பார்த்துட்டு குடிக்காதன்னு சொல்றது தப்பா இருக்குது. ஏன்னா அது வந்து வசதி படைத்தவன் வசதி இல்லாதவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தையா இருக்கு. அந்த வார்த்தை நம்ம சொல்ல வேண்டாம், அதை பத்தி தூக்கி தூர போடுங்கிறாரு. ஏழை எளியும் உழைச்சிட்டு குடிக்காதன்னு சொல்றதே நியாயம் கிடையாதுன்னு சொல்றாரு. ஆமா. ஆனா பின்னாடி வந்த திராவிட இயக்கம் திமுக கள்ளுக்கடையை அடைக்கவும் செய்யுது, மறுபடி திறக்கவும் செய்யுது. அவர்களுக்கு குழப்பம், எதை செய்யறதுன்னு தெரியாம மாற்றி மாற்றி செஞ்சு பாக்குறாங்களே தவிர மற்றபடி. அதுக்கப்புறம் கலைஞர் காலத்துல மினி குவார்டருங்கிறது 10 ரூபாய் 20 ரூபாய்க்கெல்லாம் பாக்கெட் சாரெல்லாம் வருது. அதாவது எதை செய்தால் சமூகத்தில் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், ஒழுங்குபடுத்த முடியும், அவங்க முயற்சி பண்ணி பாக்குறாங்க. ஆனா
இதுதான் திட்டம்னு அவங்க ஸ்ட்ராங்கா எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி நிக்கல. என்ன காரணம்னா இது ஒரு சமூக போக்கு. நீங்க கேரளாவில் சாராய கடை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. கேரளாவில் பாட்டு எழுதுறான், எண்டப்பன் பிராந்தி குப்பி எங்க அம்மையை குடிச்சு போட்டுன்ட்டு. அந்த நிலைமையை நீங்க யோசிச்சு பார்க்க முடியுமா? கள்ளக்குறிச்சியில அம்மாவும் அப்பாவும் குடிச்சிருக்காங்க, குழந்தைகள் இதாயிருக்கு. அது எக்ஸப்ஷனல். ஆனா அங்க ஒரு பாட்டு வருது, அது ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட பாட்டு. எங்க அப்பன் பிராந்தி கோப்பி எங்க அம்மையை குடிச்சு போட்டுன்னா அந்த அளவிற்கு அவர்கள் அப்பா வாங்கி வச்சிருந்தது அம்மா குடிக்கிற அளவுக்கு கேஷுவலாங்க குடி மாறி போய் இருக்கிறது. இந்த சூழ்நிலை சமூகமும் இப்படி சீரழிந்து விடக்கூடாது அப்படிங்கிற அக்கறையில தானே. அதுதான் கேள்வி. கேரளாவை மாதிரி சரக்கை ஃப்ரீ பண்ணுங்க, அல்லது கேரளாவை மாதிரி நீங்க கள்ளுக்கடையை கொண்டு வாங்க அப்படிங்கிறது எந்த அளவிற்கு சரி? இது ஒரு சோசியலி, அதாவது சோசியலி நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுங்க. நீங்க இதுல இருந்து இப்படி டப்பால ஊத்துனா இது நடந்துரும். இது ஒரு வேதியியல் கெமிக்கல் ஒரு ஆய்வு கூடம் கிடையாது, இது ஒரு சமூக ஆய்வு கூடம். இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி எதை செய்ய முடியுமோ அதை தான் அரசு செய்யும். அரசு வச்சிருக்கிற டாஸ்மார்க்கும் சரி, அரசு வைத்திருக்கிற மது கொள்கையும் சரி, சரியா தவறா அப்படிங்கிறத இன்டலெக்சுவல் இருந்து மறுபரிசீலனை பண்ணணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும்னு ஒரு பக்கம் சொல்லுது, இன்னொரு பக்கம் இவர் சாராய கள்ளுக்கடையை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்றாரு. எது சரி அப்படிங்கிறத அரசு தான் சரியா தீர்மானிக்கணும். அதுவுமே கூட உடனே தீர்வு தெரியாது. ஒரு 10 வருஷம் நீங்க புழக்கத்துலதான் உங்களுக்கு தெரியும் இதை என்ன செய்யும். இப்போ டாஸ்மார்க் ஏன் வந்துச்சுங்க? தனியார் டெண்டர் கொடுத்தாங்க, அவங்க கோடியா அடிச்சாங்க, எந்த முறையும் இல்லை. அந்த இதுல போலி மது வந்துச்சு. இதையெல்லாம் முறைப்படுத்துவதற்கு டாஸ்மாக கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான். ஆனாலும் கூட கொண்டு வந்தது சரின்னு தான் நம்ம சொல்றோம், தப்புன்னு சொல்லல. ஒன்றை தவிர்க்க முடியவில்லை என்றால் ஒழுங்குபடுத்துவது. இப்பவும் அதே தான். இப்ப சாராயத்தை உங்களால் தடுக்க முடியவில்லை அரசு. நான் என்ன சொல்றேன்னா, அரசால் சாராயத்தை தடுக்க முடியவில்லை அப்படின்னா சீமான் சொன்ன மாதிரி கள்ளையோ அல்லது சாராயத்தையோ ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் கொண்டு வருவதில் குற்றமில்லைன்னு என்னுடைய கருத்து. இதை என்னுடைய கருத்தா எடுத்துக்கங்க. ஆனா அதை நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இல்ல இப்ப ஜெயலலிதா பீரியட்ல அதை செஞ்சு பார்த்தாங்கல்ல, கடாமார்க்கு அப்படின்னு ஒண்ணு கொண்டு பார்த்தாங்க. மொத்த டாஸ்மாக் வியாபாரமும் படுத்துருச்சு. 20 ரூபாய்க்கு கொடுத்து பார்த்தாங்க, எல்லாரும் 20 ரூபாய் சரக்குக்கு மாறிட்டாங்க. இன்னொன்னு குடியும் அதிகமாயிருச்சு. அவங்க 20 ரூபாய்க்கு வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு அப்பப்போ குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது சரியா வரல, பொது இடத்தெல்லாம் குடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அப்புறம் நிறுத்தினாங்க. அதை 2 விதமா செய்ய வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி மது வர்க்கங்களை கொஞ்சம் எளிமைப்படுத்துவது, இன்னொரு பக்கம் மதுவுக்கு எதிரான பிரச்சாரங்கள், அதாவது விழிப்புணர்வு. இதெல்லாம் மெத்தனால குடிச்சா நான் செத்து போவேங்கிற உணர்ச்சி மக்களுக்கு இருக்கணும். 10 ரூபாய்க்கு குடிச்சா தண்ணி பாக்கெட்டு மாதிரி கொடுக்குறாங்கிறது விஷயம் இல்லை, இதை குடிச்சா சாவோங்கிற எண்ணம் இருக்கணும். போதை உனக்கு தேவைதான், உனக்கு தேவையில்லை. நீ ஆட்சியே மாற்றுகிற அளவிற்கு நீ தயாரா இருக்கிற, உன்னை ஒன்றும் பண்ண முடியல, உன்னுடைய போதை எங்களால வாயை பிடிச்சி கட்ட முடியல. இன்னொரு பெரிய அயோக்கியத்தனத்தை சீமான் செல்கிறார். என்ன அப்படின்னா, மறுபடியும் திமுக பக்கமே இந்த விஷயத்தை திருப்புகிற ஒரு வேலையை செய்யறாப்புல. கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ யார்? 2021 எம் செந்தில்குமார் தான் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ. இந்த நிகழ்விலேயே பெருமாள்ங்கிறவர் உள்ள முக்கியமான ஏஜென்ட், அவர் பாமகவை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. அது போக ஒரு பூசாரி, அவர் பாமகக்காரர்னு சொல்றாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணவர்ல ஒருத்தர் பாஜக நபர், குறிப்பிட்ட நபர். அது போக எம்எல்ஏ, அந்த பகுதி எம்எல்ஏ செந்தில்குமார், 2016 பிரபு, 2021 கோ அழகுவேலு, எல்லாருமே ஏடிஎம்கே காரங்க, யாருமே டிஎம்கே கிடையாது. கள்ளக்குறிச்சி தொகுதியில 3 முறையும் தொடர்ந்து அதிமுக தான் ஜெயிச்சிருக்குது. அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட பகுதியில் நீ நின்றுட்டு திமுகவை மட்டும் குறை சொல்றேன்னா, நான் என்ன திமுக குறை சொல்றேன்னு சொல்லல. எம்எல்ஏ அவருனாலும் சரி, ஆளுங்கட்சிக்கு தானே பவர் உண்டு. ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்திருக்குமா? ஆளுங்கட்சிக்கு தெரியலன்னு சொல்லல. எம்எல்ஏங்கிறது அந்த பகுதிக்கு அவர், இந்த முறை அவர் தானே எம்எல்ஏ. உங்களுக்கு லோக்கல்ல நீங்க தானே இருப்பீங்க. இப்போ நீங்க எப்படி திமுக காரரை குறை சொல்கிறீர்களோ அதை விட வலுவாக நீங்க இந்த எம்எல்ஏ சொல்லணும் இல்லையா? உங்களுக்கு வாயிலிருந்து வரவே இல்லைன்னா என்ன பொருள்? அப்போ நோக்கம் ஒண்ணுதாங்க. எங்களுக்கு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை நாங்க இன தூய்மை பேச மாட்டோம், ஜெயலலிதா கர்நாடகக்காரின்னு பேச மாட்டோம், சரிங்களா? எம்ஜிஆரை குறித்து கூட எங்களால நவதுவாரங்களையும் மூடிக்கிடுவோம். அதே மாதிரி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை டாஸ்மார்க்கையோ கள்ளச்சாராயத்தை பத்தி வாய் திறக்க மாட்டோம். ஏன், எடப்பாடி ஆட்சியில் எத்தனை பேர் செத்தாலும் அதை பத்தி நாங்க வாயே திறக்க மாட்டோம். இப்போ நாங்க தத்துவம் பேசுவோம். நாங்க வரும்போதே சரக்கை போட்டுட்டு தான் வருவோம்.
இதே நாம் தமிழர்ல ஹுமாயூனு, சாட்டை துரைமுருகன், இன்னும் பிற நபர்கள் சேர்ந்துட்டு குடிச்சு போட்டுட்டு உட்காந்து பேசின, டேபிள்ல உட்காந்து பேசினது, கறி சோறு எல்லாம் விரவி கிடந்ததை நீங்க பாத்தீங்களா பார்க்கலையா? ஹோட்டல்ல ரூம் போட்டு. அப்போ நீங்க வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணும் போதே கோட்டர்ல தான் ஆரம்பிக்கிறீங்க. இன்னும் ஒரு கேடு என்னன்னா, நீ ஆட்சி பண்ணணும்னு உனக்கு ஆசை இருக்குது. நீ என்ன பேசுற மேடையில் ஏறி, நான் வந்து இப்போ டைரக்டரா இருக்கேன், என்னை விட்டீங்கன்னா நான் நேரா எங்க ஊர்ல போய் சாராயங்காய்ச்சி கூட பொழைச்சிக்கிடுவேன். விவசாயம் 2.5 ஏக்கர் எங்க அப்பா காடு வச்சிருக்கான். விவசாயத்துல ஒன்றும் பண்ண முடியல கூட பரவாயில்ல. ராமநாதபுரத்துல தண்ணி கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல, சாராயங்காய்ச்சி பொழைச்சிக்கிடுவேன். இன்னொரு பக்கம் நான் வந்து சின்ன பயலா இருக்கும்போதே சேன தண்ணி, சீனியில தண்ணி தொட்டு வாயில வைக்கிறதுக்கு போல சரக்க கரைச்சி என் வாயில ஊத்துனாங்க. எப்படி அந்த அளவுக்கு நாங்க. அப்ப இப்படி எல்லாம் சாராயம் விற்கிற, சாராயம் காய்க்கிற, சாராயத்தையே குழந்தைக்கு சேன தண்ணின்னு தூக்கி வாயில வைக்கிற அளவுக்கு ஒரு சூழல்ல இருந்து நீங்க வந்தேன்னு பேசுறீங்க. அதெல்லாம் கூட மோசம் என்ன அப்படின்னா, இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஆட்கள்லாம் போயிட்டாங்க. அதனால வருகிறவர்களை கூப்பிடுறதுக்காக எங்க அப்பா எங்க அம்மா என்ன பண்ணுது, கூடுதலா ஒரு குவார்டர் கொடுக்குது. எல்லாரும் 1000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க, நாங்க ஒரு குவார்டரையும் எக்ஸ்ட்ரா கொடுக்கோம். அப்போ உனக்கு வேலை நடக்கணுங்கிறதுக்காக நீ எதை கொடுப்பதற்கும், ஒரு காடு வெட்டுறதுக்கு கூட நீ, அதாவது வரப்பு வெட்டுறதுக்கு ஆள் கூப்பிடுறதுக்கே குவார்டர் கொடுக்குறேன்னு சொல்றிய, வெக்கம் இல்லாத நீ ஒரு நாட்டை எப்படி சரக்கு இல்லாம அல்லது சாராயம் இல்லாம நீ நடத்துவ? நீ ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறல, தனிப்பட்ட தகுதி இருக்கா? நீ குடிக்கிற, அடுத்தவனுக்கும் கொடுக்குற, உன் கூட்டம் குடிக்குது, நீ பிறந்ததுல இருந்தே சாராயத்தை நாக்கில தொட்டு வச்சிருக்காங்கன்னு பேசுற. அப்ப சாராயத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சரியான திட்டம் இந்த ஆள் கையில கிடையாது. குறிப்பாக திமுகவின் மேல் எந்த குற்றத்தையாவது அள்ளி தெளிக்க வேண்டும். அதற்காக ஒருவர் வந்து ஒரு அறமோ ஒழுக்கமோ நேர்மையோ நியாயமோ இல்லாத நபர் வந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்துல நம்ம சொல்ல விரும்புறோம். நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.